சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து YouTubeல ப்ராப்பரா எப்படி வீடியோ அப்லோட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ப்ராப்பரான 2 மெத்தட்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா பிரீமியர் மெத்தட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வீடியோ அப்லோட் மெத்தட். இந்த மாதிரி 2 மெத்தட்ல தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்றதுன்னா, டைரக்டா போய் நம்ம YouTubeஐ செலக்ட் பண்ணி அதில வந்து கிரியேட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி எழுதி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட் எடுத்துட்டிங்களா ப்ரீமியர் மெத்தட். இந்த ப்ரீமியர் மெத்தட் எடுத்துட்டிங்களா ரொம்பவே வந்து கரெக்டான மெத்தட் தான் இந்த ப்ரீமியர் மெத்தட். இந்த ப்ரீமியர் மெத்தட் நம்ம அப்லோட் பண்ணதால என்ன இதெல்லாம் யூஸ்ஃபுல் நினச்சிங்களா? ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமில் தான் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைம்லேயே நம்மளுக்கு வீடியோவும் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ ப்ரீமியரில் அப்லோட் பண்ணால் மேலும் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்களா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் ப்ரீமியரில் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்களா போகும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா ப்ரீமியரில் இருக்குது. நம்மளுக்கான ஷெட்யூலிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கலாம். மேலும் வந்து ஸோ ப்ரீமியர்லையும் கொடுத்து உடனே நம்ம வீடியோவும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரீமியரில் நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் தான் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரீமியரில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட மொபைல் இருந்தாவே போதும், இந்த மாதிரி ப்ரீமியர் மெத்தட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் தான் ப்ரீமியர் மெத்தட் வந்துங்களா அதிகமாக வந்து பார்த்தீங்களா செல் பண்ணுவாங்க. நம்ம மொபைலில் எப்படி சிம்பிளாக நம்ம ப்ரீமியர் வீடியோ நம்ம போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச ஸ்கிப் பண்ண போகிறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர் யூடியூபராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்குது. சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ப்ரீமியரில் வீடியோ அப்லோட் பண்ணுமா இருந்தால் கூகுள் க்ரோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டாப் கார்னரில் வந்து பாருங்கள் ஒரு அம்புகுறி மாதிரியே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் நம்ம மொபைல் வந்து பிசி மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த லேப்டாப் மாதிரி கன்வெர்ட் ஆன அப்புறம் மட்டும் தான் நம்ம ப்ரீமியர் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஒன்லி வந்து டெஸ்க்டாப் சைடில் மட்டுமே தான் இந்த ப்ரீமியர் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் டைப்பை கிளிக் பண்ணி நம்ம யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து யூடியூப் ஐக்கான் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் அப்லோட் வீடியோ கோ லைவ் அந்த மாதிரி இருக்குது. அப்லோட் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் சேனல். ஸோ இந்த வீடியோ அந்த சேனல்ஸ் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பாருங்கள் அப்லோட் வீடியோ அப்படிங்கிற செலக்ட் பண்ணால் செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு காமிக்குது. செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எடிட் பண்ண வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். புதிய தமிழ் சேனல் தொடக்கம் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் கொடுத்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி அதில் சேவ் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டாக கொடுத்துடணும். இந்த மாதிரி சேவ் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் யூடியூப்பில் போய் அதிகப்படியாக அவங்க சர்ச் பண்ணும்போது இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அடுத்ததாக வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கல வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுன்னா அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியாச்சு. யூடியூப் டிப்ஸ் மற்றும் யூடியூப் கிரியேஷன் அந்த மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்களா நோ இட்ஸ் மேட்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் மானிட்டைசேஷன்ஸ் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட இன்னொரு சேனல்ஸ். இந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ எலமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கார்ட்ஸ் மற்றும் ஆட் எண்ட் ஸ்க்ரீனில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமேட்டு தான் கொடுக்க முடியும். வந்து அடுத்தது வந்து விசிபிலிட்டிக்கு வந்துடலாம். ஸோ இந்த விசிபிலிட்டியில் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நம்ம வந்து உடனே ப்ரீமியரில் கூட அப்லோட் பண்ணலாம். நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு டைம் இருக்குதோ அந்த ஷெட்யூல் நம்ம போட்டு அந்த டைமில் வீடியோ கண்டிப்பாக ப்ராப்பராக அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க, சேவ் ஆர் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துறாங்க. நம்ம அதில் வந்து ஏதோ ஒன்று சேவ் பண்ணிட்டா உடனே வந்து பப்ளிஷ் ஆயிரும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ப்ரைவேட்லேயும் வச்சுக்கலாம், அன்லிஸ்டட் மற்றும் பப்ளிக் செட் ஆஸ் ப்ரீமியர் இந்த மாதிரி கொடுத்து நம்ம பப்ளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குது. ஸோ அதில் வந்து பப்ளிக்னு கொடுத்துட்டு செட் ஆஸ் ப்ரீமியர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா, பப்ளிஷ் கொடுத்துட்டீங்களா உடனே வந்து ப்ரீமியர்லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு பப்ளிஷ் ஆயிரும் வீடியோட சைஸை பொறுத்து. ஸோ அடுத்ததாக வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்களா ஷெட்யூல்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்களா. டோட்டலாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷெட்யூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பாருங்கள் டைமிங் இருக்குது. டைமிங் ப்ளஸ்ஸு டேட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு டேட்டா கிளிக் பண்ணுறேன். டைமிங் வந்து பார்த்தீங்களா 8 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா வீடியோ பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மாதிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நெக்ஸ்ட் டே கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்களா 8 o'clock அப்லோட் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ கீழே இருக்குது பாருங்கள் 8 o'clock AM அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு செட் அஸ் ப்ரைமர் அப்படின்னு கொடுத்துட்டிங்களா, செட் அஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணல, வீடியோ வந்து பார்த்தீங்களா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த டைமிங்குள்ளே அப்லோட் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீமியரில் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீமியர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைமில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.